ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க, அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். நம்ம மாவை இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் இதில் சேர்த்துட்டு எல்லா கத்திரிக்காய் மேலேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சிடலாம். இதை ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக பொரிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா படுற மாதிரி ஒரு கத்திரிக்காவை எடுத்து அதில் எல்லாத்தையும் மசாலா பூசி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மிதமான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் மிதமான சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா கத்திரிக்காயும் தவாவில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் அடுத்த பக்கம் வேகிறதுக்காக. இப்போ நம்ம கத்திரிக்காவை இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். கத்திரிக்காயெல்லாம் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்ப்போம். இந்த ரெசிபியை குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காயெல்லாம் 2 பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப குவிக்காக செய்ய முடியும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதோட கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக நம்ம கருவேப்பிலையை இதில் போட்டு எடுத்துட்டு அது மேலே லைட்டாக தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த குவிக் அண்ட் ஈஸி கத்திரிக்காய் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.